ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் 2026 டிசம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுது. அந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணலான்ற ஒரு ஐடியா மட்டும் நம்ம கிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாமை தெளிவாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னலாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி பிளான் ஷெடியூல் பண்ணி படித்தா பாஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணி படித்தா பாஸ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் படிக்கிற ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல், அவுட் சோர்ஸான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். வெறும் 49 ரூபா மட்டும்தான். இந்த பிடிஎஃப்பை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். அது தெளிவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய முதல் விஷயம் சிலபஸ். அதாவது 200 கேள்விகள் எப்படி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சிலபஸாக வெளியிட்டிருக்காங்க. அந்த சிலபஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். அதாவது 200 கேள்வி வந்து பொது அறிவு அப்படின்ற ஒரு கேள்வி, பொது அறிவு என்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்வி வரும். அந்த பொது அறிவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும், சோஷியல் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் அறிவியல் மட்டும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 25 கேள்வி வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 2 அழகு 1 அழகு 2 சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும், போன வருஷம் தமிழ் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டாங்க. இந்த வாட்டி வேற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள், இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி, சொல்லகராதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம எப்படி இதெல்லாம் படிக்கிறது, அதாவது எங்கே போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இதுக்கு எல்லாம் ஒரே கேள்வி, ஒரே பதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கணும். நிறைய பேரால் ஸ்கூல் புக்கை வாங்க முடியாது. அது இல்லாமல் நீங்களாக பார்த்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. இப்போ நான் வந்து இப்போ படிக்கிறேன், நான் இப்போ ஆரம்பித்து படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சு கண்டிப்பாக ரொம்ப மாதம் ஆகிடும். நம்மளுக்கு இருக்கிறதே வெறும் 6 மாதம் டைமு. இந்த 6 மாதத்தில் எப்படி படிக்கலான்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்த ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் ஈஸியாக சொல்கிறேன்னு கேளுங்க. நான் இப்போ ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. அவுட் சோர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் காமிக்கிறேன். நம்ம கிட்ட வேண்டிய மெட்டீரியல் அதை வாங்கி படித்தாலே போதும். நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்க நல்லா. நான் என்னுடைய புக்ஸை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. அதாவது டிஎன்பிசி புக்ஸ்ன்ற ஒரு என்னோட ஃபோல்டருக்கு போயிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக், மேக்ஸ் புக், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு, சோஷியல் புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஸ்பெஷல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தெளிவாக இருக்கும். இதுவே வந்து தமிழ் நியூ புக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் வந்து எல்லா வகுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். இதில் இப்போ வந்து 8, 9, 7, 6 முதல் 12ஆம் வகுப்பு அட்வான்ஸ், அதாவது அட்வான்ஸும் இருக்கும், 11 அட்வான்ஸ் இருக்குது, 12 அட்வான்ஸ் இருக்குது. இப்போ நான் அதில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன், 6வது படிக்க போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக வந்து படிச்சீங்கன்னா, இப்போ 6வது ஃபஸ்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, 6வது முதல் பருவம் ஓப்பன் பண்ணும்போது புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய பேரோட புக்கை வந்து புதுசாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, இல்லை அதாவது கடையில் வாங்கி நீங்கள் படிக்க போகிறனாலும் அது எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதுவே நம்ம பிடிஎஃப் என்கிட்ட இருக்கிற 6 முதல் 12ஆம் வகுப்பு இருக்கிற தமிழ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் அறிவியலுக்கும் சரி, சமூக அறிவுக்கும் சரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். என்னென்ன படித்தா போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சும்மா படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரீ டைமில் வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரீ டைமில் வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் படித்தா போதும், எதுவும் படிக்க வேணாம் அப்படின்றத ஒரு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் இதெல்லாம் படித்தாவே போதும்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர் டு பாண்டா புக் இருக்கு, டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ நான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு எல்லாமே கொடுத்துட்டு போகிறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு போகிறேன். நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க, லேப்டாப் வச்சுருங்க, சரி எடுக்கிறீங்க, அவள் தான் ஹைலைட் பண்ணிருக்கீங்க, டேரெக்டாக மார்க் படிச்சுனே போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணுமா, மார்க் பண்ணி போகிறேன். ஏன்னா பாரதிதாசன் சிலபஸில் இருக்காரு, சொல்லும் பொருளை படிக்கணும். அதே போல் நூல்குறிப்பில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கணும். அவள் தான் இது ஃபஸ்ட்டு அப்படி படித்து முடிக்கிறீங்க. புக் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் லெசன் இருக்கா பார்க்குறீங்க, யார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு, பாவலர் இருக்காரு சிலபஸில். அதாவது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருப்பேன். சொல்லும் பொருளும் படிக்கணுமா டிக் பண்ணியிருப்பேன். லைனில் எது படிக்கணும்னு சொல்லி டிக் பண்ணியிருப்பேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக டிக் பண்ணியிருப்பேன். அதே போல் ஒரே நடி எடுத்துட்டா வளர் தமிழ் இது படிக்கணுமா வேணாமா சொல்லிட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன், எது படிக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், தேவையில்லாத நிறைய கண்டென்ட். இப்போ நார்மலாக படிக்கணும்னா இருந்தால் இந்த தேவையில்லாத படிப்பாங்க. பட் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத டிக் பண்ணியிருப்பேன், மார்க் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா மட்டும்தான். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் தர போகிறேன், அவுட் சோர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்க அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் அண்ட் அவங்களோட அவங்களோட சம் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, தமிழுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கும்போது, நம்ம ஸ்கூல் மெட்டீரியல் வாங்கும்போது உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன். அது அது மட்டும் இல்லாம இத தாண்டி எல்லா புக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 6வது புக் மட்டும் தான். என்கிட்ட வந்து பார்த்தா இப்ப 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தா, இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப வந்து இந்த நீ எங்க தள்ளினாலும் ஹைலைட்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப சிலப்பதிகாரம்லாம் சிலபஸ்ல இல்ல. அதனால மார்க் பண்ணல. ஓகேங்களா? அதுவே சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்க்கும்போது இது ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். பரவாயில்லையே இதெல்லாம் படிச்சா போதுமே! தேவையில்லாத நிறைய விஷயம் படிக்க தேவையில்ல. எது மட்டும் இம்பார்ட்டன்ட் மைண்ட் படிக்கணும். அது இல்லாம உங்களுக்கு புக் பேக் எல்லாமே அதுல டிக் பண்ணி இருக்க போகுது. தேவையானது மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற ஒரு ஈஸியான ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். அதுக்கு தான். ஏன்னா இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 3 மாசம் ஆகும் எல்லாத்தையும் தேடி படிக்க. நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது. என்னென்ன இவன் மார்க் பண்ணிட்டானே நம்ம ஈஸியா படிக்க போறோமே அவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகேவா? அதே போல எனக்கு தெரிஞ்ச நிறைய நாலேட்ஜ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ஷேர் பண்றேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் எல்லாமே வந்து சிலபஸ்ல இருக்க எல்லாமே இதுலயே வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். 6 டூ 12ஆம் வகுப்பு ஓல்டு புக், நியூ புக் படிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஓ! இப்படிதான் படிச்சா போதும் அப்படின்றது. ஒரு ஐடியாக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்க வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்றோம். வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ இத முடிக்கலாம். வேற ஏதாச்சும் ஐடியா வேணும்னா கேளுங்க. ஸ்டடி பிளானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். ஏன்னா அது 6 மாசத்துல எப்படி யூஸ் பண்ணி படிக்கலான்னும் போது உங்களுக்கு குடுக்குறேன். இந்த வீடியோ இத முடிச்சுக்கிறேன். நன்றி.